தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் விரோதியாக இருக்கக்கூடியவரை மாசு ஏன் ஸ்டேஜ் ஏத்துறாரு? இடதுசாரி சிந்தனை உள்ள ஒரு பகுத்தறிவாதியா இருக்கக்கூடியவங்க, முற்போக்காளராக இருக்கக்கூடிய பார்ப்பன சமூகத்திலிருந்து வந்து நிறைய பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, இல்லாமலாம் இல்ல. பாண்டே இன்னைக்கு வரைக்கும் எதிர் திசையில் தான் நிற்கிறார். எதிர் திசையில் நிற்கக்கூடிய ஒருத்தரை திமுக மேடையில் கூப்பிட்டு நிற்க வைக்கிறது அப்படிங்கிறது மற்ற ஜனநாயகவாதிகளுக்கும் இடதுசாரி சிந்தனை உள்ளவங்களுக்கும் பகுத்தறிவாளருக்கும் பெரியாரிஸ்டுகளுக்கும் ஒரு அயற்சி நெருடலை ஏற்படுத்தும். பாண்டே மாதிரியான ஆட்களுக்கு மேடை அமைச்சு கொடுக்கும்போது அவங்க மேடையில வந்து நின்று நம்மளே காலி பண்ணிட்டு போவாங்க. எப்பவுமே அவங்க அரசியல் இருந்து மாறிக்கவே மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் காரங்களுடைய ஒரு பயங்கரமான பண்பு என்ன அப்படின்னா, எல்லாரத்தோடையும் எல்லா இடத்தையும் கலக்குவாங்க, ஆனா அவங்க அளவே தான் இருப்பாங்க. திராவிட இயக்கத்துல இருந்து வந்த சித்தாந்த ஆசிரியர்களா இருக்கக்கூடிய சுபவி மாதிரியான மூத்தவர்கள் சொன்னா கூட திமுக கேட்காது, இது வந்து வேற வேற அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேஷன் அவர் செட் பண்றாரு. அதாவது திக பிளாக் ஷர்ட்ஸ் எல்லாம் வேற, திமுக வந்து நாங்க வேற மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி சித்தாந்தத்திலேயே இல்லாம பண்ற மாதிரியான ஒரு உரையாடல் அவர் நிகழ்த்துறாரு. இல்ல அடுத்து அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு ஒரு பிறந்தநாள் நடத்துறேன். அடுத்து அப்புறம் அதுல என்ன தயக்கம்? ஏற்கனவே முருகன் விழாக்கு கூப்பிட்டாச்சு, பிறந்தநாள் விழாக்கு கூப்பிடுறதுல இப்ப என்ன தயக்கங்கிற இடம் வருது. அண்ணாமலை கூட கூப்பிடுங்க, இல்ல எங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு தமிழிசை கூப்பிட்டு நடத்திட்டு போங்களாம். அப்புறம் அதுக்கு மேல என்ன வளவன் திமுக மேடையில பாண்டே ரொம்ப ஒரு காமெடியான ஸ்பீச் அவர் பேசியிருக்காரு. கூட டாக்டர் காந்தராஜ் கூட ஒரே மேடையில் ஏறி தான் ஒரு நடுநிலையாளன் அப்படின்னு நிரூபிக்க தான் வந்திருக்கேன், இன்னைக்கு குல துரோகின்ட்டாங்க. அதாவது அவர் பிறந்த எந்த பாண்டே குலத்துக்கே ஒரு துரோகி ஆயிட்டார் அப்படின்லாம் அவரே பேசியிருக்காப்புல. மாற்றாருன்னு போற்றக்கூடிய அப்படின்னா போற்றுதலே அதில் கிடையாது. ஒட்டுமொத்தமாக கூட்டணி அது இந்த ஆட்சியை பற்றி எதுவும் பேசலை, அவரா பேசிட்டு போயிருக்காப்லங்கிற. இல்லை அது குறிப்பாக வந்து நான் காலையில் வந்து பிலால் அலியாரோட கமெண்ட்ஸை பார்த்தேன். அவர் ரொம்ப டீட்டெயிலாக ஒரு 4-5 பாயிண்ட்டை போட்டிருந்தார். அது குறிப்பாக அவர் என்ன சொல்றாருன்னா, 3 முறை திமுக எம்ஜிஆரால் வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறாரு. அப்போ அது சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா, திமுக ஒன்றும் அவ்வளோ பெரிய கட்சி கிடையாது, எம்ஜிஆர் மாதிரியான ஆளுமையை வச்சு வீழ்த்த முடியும் அப்படிங்கிறத அவங்க மேடையில் நின்று பேசுகிறாரு அப்படிங்கிறத வந்து பிலால் அலியார் வந்து வெளிப்படையாகவே சொல்கிறார். இப்போ இது மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு ரொம்ப கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயமா இருக்குது. பாண்டே மாதிரியான ஆட்களுக்கு மேடை அமைச்சு கொடுக்கும்போது அவங்க மேடையில் வந்து நின்று நம்மளே காலி பண்ணிட்டு போவாங்க. எப்பவுமே அவங்க அரசியல் இருந்து மாறிக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து எல்லா இடத்துலையும் வருவாங்க. ஆர்எஸ்எஸ் காரங்களுடைய ஒரு பயங்கரமான பண்பு என்ன அப்படின்னா, எல்லாரத்தோடையும் எல்லா இடத்துலையும் கலக்குவாங்க, ஆனால் அவங்க அளவே தான் இருப்பாங்க. ஆர்எஸ்எஸ் காரராக தான் இருப்பாங்க. அவங்க ஒருபோதும் இப்போ திராவிட கொள்கை ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. இதை நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து பாஜகவை வந்து எதிர்த்து பேசுவாங்கன்னா எதிர்த்து பேச மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் தப்புன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போது நேராக பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு சனாதனத்துக்கு எதிராக சண்டை போட்டக்கூடிய கட்சி மேடையில் வந்து பாண்டே மாதிரியான ஆட்களை ஏற்றுறது வந்து ஒரு மிகப்பெரிய அபத்தம் அப்படிங்கிறதா வருத்தமாக இருக்குது. அவரே சொல்கிறார், நீ பார்த்த சார் இது பார்த்தாலே தெரியுது இல்லை அப்படின்லாம் அந்த நெத்தியில் இருக்கக்கூடிய அந்த திலகத்தெல்லாம் காட்டி வர அவரே பேசுகிறார். பிலால் ஹைதர் 2வது பாயிண்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாரு. சுபவி வந்து சொன்னார், பாண்டியவுடைய அப்பா மரணத்துக்கு போயிருக்க வேண்டிய தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதையும் தாண்டி திரு ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க அப்படிங்கிறத வந்து அவர் மென்ஷன் பண்ணுறாரு. இப்போ இதில் ஏதோ ஒரு வகையில் என்ன அப்படின்னா, திராவிட இயக்கத்தில் இருந்து வந்த சித்தாந்த ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய சுபவி மாதிரியான மூத்தவர்கள் சொன்னால் கூட திமுக கேட்காது, இது வந்து வேற வேற அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேஷன் அவர் செட் பண்ணுறாரு. அதாவது திக பிளாக் ஷர்ட்ஸ் எல்லாம் வேற, திமுக வந்து நாங்கள் வேற மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி சித்தாந்தத்திலேயே இல்லாமல் பண்ணுற மாதிரியான ஒரு உரையாடல் அவர் நிகழ்த்துறாரு. இல்லை அதில் என்னென்னா, நம்ம தந்தி டிவி விட்டு வெளியில் வந்த பிறகு பாண்டேவினுடைய பல நேரங்களில் அவர் வாய்க்கு வந்தாலும் அடித்து பேசியிருப்பார். அதுக்கே ஃபேக்ட் செக்கெல்லாம் கடந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. அவர் கிட்டத்தட்ட இடபிள்யூஎஸ்லாம் கொண்டு வந்து ஒரு போன வருஷம் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இடபிள்யூஎஸ்னால் உங்களுக்கு ஓசிக்கு மட்டும் யார் சொன்னது, ஓபிசியில் இருக்கிறவங்களுக்கும் எஸ்சியில் இருக்கிறவங்களுக்கும் ஏன் நான் கொடுப்பேன் அப்படின்னே பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதை எடுத்து போட்ட ஆதாரங்களை முன் வச்ச பிறகு அது என்னுடைய கவனத்துக்கு வரலன்னு நேக்கா மன்னிப்பு கேட்கல, அது இது தப்பு தான், இது வரைக்கும் தெரியாமல் பேசிட்டு என்னுடைய கவனத்துக்கு வரல, கவனப்பிசகா இருக்கும்னு உருட்டிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சொத்து வழக்குன்னு போட்டவர் தானே இடபிள்யூஎஸ்க்கு. இப்போ இதெல்லாம் சுபவி அவர்கள் கடந்த காலத்தில் டீகோட் பண்ணி வீடியோஸ் பேசியிருக்காரு. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா திராவிடர் கழகத்தில் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களுமே கூட டீகோட் பண்ணி சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அப்போ இது வந்து தொடர் எதிர்வினைகளை இவங்க ஆற்றிட்டு வந்ததுங்கிறது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே யாருன்னு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கிற வேகத்தில் உங்களை விடவும் அவர்கிட்ட எனக்கு ஒரு அஃபினிட்டி இருக்குன்னு காட்டுறதுக்கான முயற்சியோங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இல்லை பாண்டே மாதிரியான விஷயங்களை வந்து இப்படிலாம் ஆதரிக்கவே கூடாது. ஏன்னா பாண்டே என்னை பொறுத்த வரைக்கும் அவரெல்லாம் ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா, சனாதனத்தை ஆதரிக்கக்கூடியவங்க, சாதி வர்ணாசிரமத்தை ஆதரிக்கக்கூடிய மாதிரி அவர் மேடையில் பேசுகிறாரு. பிராமணர்களை பற்றி உயர்வாக அவர் மேடையில் பேசுகிறாரு.
இப்படிப்பட்ட மனநிலை இருக்கக்கூடிய நஞ்சுகளை வந்து நாம் வந்து மேடை ஏற்றுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. குறிப்பாக வந்து பிலால் அலியார் போட்டதில் வந்து இன்னொரு கமெண்ட் என்ன அப்படின்னா, 2021 வந்து திமுகவினுடைய வெற்றியே வந்து பிரசாந்த் கிஷோரால் தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. பிரசாந்த் கிஷோர் போன எல்லா மாநிலமே ஒன்றும் வெற்றியெல்லாம் அடையலை. கோவாவில் கொண்டு போய் உங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு மம்தா பானர்ஜி கட்சியை போய் வச்சு மொத்தமாக ஒழிச்சு விட்டுட்டு அந்த அம்மா வச்சு அவங்க வாங்கின ஓட்டுனால காங்கிரஸ் தோத்து பிஜேபி ஜெயிச்சதுங்கிறத தவிர அங்கே ஒன்றும் நடக்கல. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரசாந்த் கிஷோர் அவருக்கு மாநிலத்தில் அவரோட கட்சியை ஜெயிக்கல, அவரே டெபாசிட் வாங்காத ஒரு ஆள். நீங்கள் வந்து ஒரு மாநிலத்தில் என்னைக்கு கிரவுண்ட் லெவலில் கட்சி இருக்கோ அந்த கட்சியில் வந்து அதனுடைய வளர்ச்சியில் ஒரு விதமான காஸ்மெட்டிக் சேஞ்சஸை வேணால் பண்ண முடியும். ஒரு விதமான பூச்சி வேலைகள், அது சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுறது, ஒரு கேம்பெயின் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுறது, இது மாதிரியான பூச்சி வேலைகள், ஒப்பனை வேலைகளை தான் இது மாதிரியான ஆட்களால் செய்ய முடியுமே தவிர ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலையை இவங்களாம் செய்யவே வைக்க முடியாது. நான் என்ன கேட்குறேன், 21 நீங்கள் வந்து திமுகவுக்கு பதிலாக ஏன் வந்து பாஜகவை ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல? நான் இன்னைக்கு கேட்குற பிரசாந்த் கிஷோர் உண்மையான ஒரு ஆளாக இருந்தால் தமிழ்நாட்டில் வந்து தனிப்பெரும்பான்மையாக பாஜகவை ஜெயிக்க வைக்கட்டுமே. திறமை இருந்தா, அவர் பெரிய திறமைன்னு பாண்டே கூட சொல்கிறாருல பிரசாந்த் கிஷோரை. நான் என்ன கேட்குறேன், அவனை கூட்டுவாங்க, பாஜகவை தனித்து தமிழ்நாட்டில் ஜெயிக்க வைங்க பார்க்கலாம். அப்போ உனக்கு கிரவுண்டே இல்லை, பாஜகவுக்கு கிரவுண்டே இல்லாத ஒரு கட்சி எவன் நினைச்சாலும் ஜெயிக்க வைக்க முடியாது. ஏற்கனவே கிரவுண்ட் இருக்கக்கூடிய கட்சியை ஏதாவது பூச்சி வேலைகளோட ஜெயிக்க வைக்க முடியும், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. திமுகவுக்கு ஒரு பலம் இருந்துச்சு, பலம் இல்லாமலாம் அது ஜெயிக்கல. அப்போ நேரடியாகவே திமுக மக்கள் ஏற்றுக்கிட்டு ஓட்டு போட்டு அதை ஜெயிக்க வச்சதை வந்து அதை வந்து டைல்யூட் பண்ணுற மாதிரி அதே மேடையில் பேசியிருக்காரு. அதாவது மக்கள் செல்வாக்கு இல்லாத கட்சியாக திமுக வந்து சித்தரித்து பாண்டே பேசுகிறாரு. அதை பார்க்கும்போது நமக்கு பெரிய வருத்தமாக இருக்கு. ஒரு பாண்டே இன்னொரு பாண்டேக்கு ஆதரவாக அவரை தூக்கி பிடிச்சி பேசியிருக்காரு. அவரும் பாண்டே தானே, 2 பேரும் ஒரே ஜாதிக்காரங்க. அண்ணாமலை சொன்னார் இல்லையா, நாங்களாம் ஒரே குலசாமிக்கு போவோன்னுட்டு. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரியா இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே நம்ம அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா அதே மேடையில் சொல்கிறாரு, எதிர்கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு பிரிஞ்சிருக்காங்க, அவங்க அதாவது யாருக்கு விளையாடுறானே தெரிய மாட்டேங்குது. நேற்று சாம்பியன்ஸ் டிராஃபி மாதிரி இந்தியா நியூசிலாந்து தனித்தனியாக தெரிஞ்சிருச்சு. ஐபிஎல் மாறுறதுக்கு எல்லா டீம்காரனும் உள்ள இருக்கான். அவங்க இப்போ ஆடுறது பூரா வடிவேலு சொல்ற மாதிரி அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குன்னு. அதாவது இன்னைக்கு எதிர்கட்சிகள் பிரிந்திருக்கிற காரணத்தினால் திமுக திரும்ப ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு திமுக மேடையில ஒரு விளக்கமா. ரெண்டாவது என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு அதில் புலம்பியிருக்காரு. அதாவது எதிர்கட்சியை சார்ந்த ஆட்கள் வந்து எங்கள் பேச்செல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. இவர் என்ன அப்படின்னா, திமுகவுக்கு எதிராக வலுவான ஒரு கூட்டணியை இவர் வந்து ஏற்பாடு பண்ணுறதுக்கான முயற்சிகளை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆழமான விஷயம் என்ன அப்படின்னா, கூட்டணிகள் ஒழுங்காக இருக்கும் பட்சத்தில் தான் திமுகவுக்கு வெற்றி, எதிர்த்து இருக்கக்கூடியவங்க ஒன்றா சேர்த்துட்டாங்கன்னா திமுகவுக்கு வெற்றி இல்லைங்கிறது திமுக மேடையிலே அவர் சொல்லிட்டு போகிறார். இதுதான் நமக்கு ஒரு பெரிய வேதனையாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா காலகட்டத்திலையுமே கூட்டணி அப்படிங்கிறது சித்தாந்த பலம் ரொம்ப முக்கியமானது. அதில் ஒன்று தள்ளுறாங்க, ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு காங்கிரஸுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட எல்லா கட்சிகளுமே ஏதோ ஒரு வகையில் ஒரு கூட்டணி வச்சு தான் மேலே வந்து தனித்து பெரும்பான்மையாக வந்திருக்காங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய 26 தேர்தலில் எதிர்கூட்டணிகள் வந்து ஒன்று சேர்ந்தால் திமுக தோல்வியடைங்கிற மாதிரி திமுக மேடையில் பேசுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இல்லை, இப்போ அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தால் டிக்ளேர் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. நீங்கள் கூப்பிட்டு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க, அதில் வேறு தான் பேசணும்னு நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரேம் போட முடியாது இல்லை. அப்புறம் அதுக்கு மேலே என்ன பேச பாண்டே இப்படி பேசலாம் தாங்க, அது வந்து இல்லை பேசலாம் இருந்திருக்கும். பாண்டே பற்றி நமக்கு தெரியும், ட்ரூ கலர் அபவுட் பாண்டே. பாண்டே அப்படி தான் பேசுவார். அவர் வந்து நேற்று பேசும்போது டாஸ்மாகை பற்றி, இப்போ அதாவது ஆண்களுக்கு வந்து 1000 ரூபா கொடுத்தா உடனே திருப்பி கவர்மெண்ட்டுக்கே வந்துடும், பெண்களுக்கு கொடுத்தா வரமாட்டேங்குது அப்படின்னு டாஸ்மாக கலாய்ச்சி அவர் பேசுகிறாரு. நான் என்ன கேட்குறேன், இப்படிப்பட்ட ஒரு நபர், இப்படியெல்லாம் பேசுவார்னு தெரிஞ்ச ஒரு நபரை மாசு ஏன் கூப்பிட்டாரு அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. எதுக்கு மாசு இது மாதிரி ஆளை என்கரேஜ் பண்ணணும்? திமுகவில் திராவிட இயக்க ஆதரவாளர்கள், திகாக்காரங்க, தாப்பே-திகாக்காரங்க, திவிகாக்காரங்க இப்படின்னு பெரியாரிஸ்டுகள், பத்திரிகையாளர்கள், எவ்வளவோ ஜனநாயகவாதிகள் இருக்காங்க, பத்திரிகையாளராக எவ்வளோ பேர் இருக்காங்க, திமுகவுக்கு ஆதரவான இருக்காங்க. இவர் விஜய் சங்கர்லாம் இருக்காரு, எவ்வளோ பேர் இருக்காங்க, திராவிட கொள்கையை ஏற்றுக்கூடியவங்களா இருக்காங்க, பார்ப்பன சமூகத்தில் வந்தவங்களாவும் இருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியமா. இப்போ ஜென்ராம் இருக்காரு, ஒரு ஜனநாயகவாதி. அவர் விஜயசங்கர் இருக்காரு, ஒரு ஜனநாயகவாதியாக நிற்கிறார், ஒரு இடதுசாரியாக ஒரு ஜனநாயகவாதியாக நிற்கிறாங்க. அவங்கள மாதிரி ஆட்களை நீங்கள் கூட்டு போய் நிறுத்தினால அதை விட்டுட்டு பாண்டே இங்கே எங்கிருந்து வர்றாரு? அந்த கேள்வி தான் நமக்கு வருது. நான் என்ன கேட்குறேன், மாற்று சமூகத்தை எல்லோருத்தையும் அணைச்சி போகிறது தான் கட்சி அப்படிங்கிறது நியாயம்தான், இல்லாமல் இல்லை. ஆனால் சித்தாந்த ரீதியாக எதிர் திசையில் நிற்கக்கூடியவர் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் விரோதியாக இருக்கக்கூடியவரே மாசு ஏன் ஸ்டேஜ் ஏற்றுறாரு?
இடதுசாரி சிந்தனை உள்ள ஒரு பகுத்தறிவுவாதியா இருக்கக்கூடியவங்க, முற்போக்காளராக இருக்கக்கூடிய பார்ப்பன சமூகத்திலிருந்து வந்து நிறைய பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, இல்லாமலாம் இல்ல. இப்ப அடுத்து அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு ஒரு பிறந்தநாள் விழா நடத்துறேன். அடுத்து அப்புறம் அதுல என்ன தயக்கம்? ஏற்கனவே முருகன் விழாவுக்கு கூப்பிட்டாச்சு, பிறந்தநாள் விழாக்கு கூப்பிடுறதுல இப்ப என்ன தயக்கங்கிற இடம் வருது. அண்ணாமலை கூட கூப்பிடுங்க, இல்ல எங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்க தமிழிசை கூப்பிட்டு நடத்திட்டு போங்களாம், அப்புறம் அதுக்கு மேல என்ன? இது உண்மையிலே ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இது வந்து ஒரு நார்மல் டைம் கிடையாது. 24 எலெக்ஷன் வருது, ஒரு வார் போயிட்டு இருக்கு. பாஜகவா இல்லை திமுகவா அப்படிங்கிற சண்டை வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து நாம் தமிழர் ஒரு ஷார்ப்பான ரோலை வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாஜகவோடு ஆர்எஸ்எஸோடு சேர்ந்து திமுக அடிக்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக எடப்பாடியா அண்ணாமலையாங்கிற இஷ்யூவில் வந்து அது வந்து ஒன்றுபடாமல் நிற்கிது. இன்னொரு பக்கம் விஜய் தனித்து நிற்கிறார். இப்போ தமிழ்நாட்டுடைய தேர்தல் களம் அப்படிங்கிறது மிக மிக சூடுபிடிக்கக்கூடிய ஒரு களமாக இருக்கும்போது பாண்டிய மாதிரியான ஆள்களை கூட்டு வந்து திமுக மேடையில் நிற்க வச்சு அங்கீகரிக்கப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது. இப்போ நீங்கள் இந்து ராம் வர்றாரு, இந்து ராமையும் நம்ம சர்டன் எக்ஸ்டெண்டுக்கு ஏற்றுக்காம தான் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இஷ்யூ பேஸ்டு இல்லை. ஆமாம், தமிழ்நாட்டில் என்னைக்கு வந்து குடியரசு பத்திரிகை வந்து பெரியார் துவங்கினாரோ, இல்லை திராவிடன் பத்திரிகை வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியால் துவங்கப்பட்டுச்சோ, அண்ணாவால் துவங்கப்பட்ட பத்திரிகைகளாக இருக்கட்டும், முரசொலியாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் எதிராக செயல்பட்டவங்க இந்து தான். பட் ஆனால் இன்னைக்கு பாஜக வந்ததுக்கு பிறகு தன் நிலைப்பாடை அவங்க மாற்றிக்கிட்டு ஒரு ஜனநாயக உரையாடலுக்குள்ளே வர்றாங்க. அது அவங்களுக்கே தேவைப்படுது. ஒரு முற்போக்காளராக இடதுசாரியாக ஒரு இடத்துக்கு நகர வேண்டிய தேவை அவங்களுக்கு வருது. நாம் வந்து இந்து வந்து ராம வந்து ஒரு ப்ரொக்ரெசிவான ஆளோ இல்லை லெஃப்ட் நம்ம பியூரா சொல்லலை. பட் ஆனால் இஷ்யூ பேஸ்டாக வந்து ஒன்றா நிற்கும் போது ஓகே ரைட்டு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் பாண்டே இன்னைக்கு வரைக்கும் எதிர் திசையில் தான் நிற்கிறார். எதிர் திசையில் நிற்கக்கூடிய ஒருத்தரை திமுக மேடையில் கூப்பிட்டு நிற்க வைக்கிறது அப்படிங்கிறது மற்ற ஜனநாயகவாதிகளுக்கும் இடதுசாரி சிந்தனை உள்ளவங்களுக்கும் பகுத்தறிவாளருக்கும் பெரியாரிஸ்டுகளுக்கும் ஒரு அயற்சி நெருடலை ஏற்படுத்தும். நான் தான் சொல்கிறேன், ஜென் ராம் இருக்காரு, அருமையான ஆள், கூப்பிட்டு நீங்கள் நிற்க வைங்க. விஜயசங்கர் இருக்காரு, கூப்பிட்டு நிற்க வைங்க. முக்கியமான விஷயங்களை அவங்கள பேச சொல்லுங்க. அவங்க வந்து ஜனநாயகவாதியாக தானே இருக்காங்க, அவங்க பத்திரிகையாளராக இல்லையா? அவங்க 2 பேர்த்த விட பாண்டே எந்த வகையில் ஒரு பத்திரிகையாளராக இவங்க 2 பேர்த்தோட உயர்ந்தவர்? அதுக்கு வந்து பதில் சொல்ல முடியுமா? மாசு பண்ணது உண்மையிலே வந்து இது தேவையில்லாத வேலை. இது வந்து உண்மையிலே வந்து பெரியாரிஸ்டுகளுக்கும் சரி திமுக காரர்களுக்கும் சரி ஒரு அயற்சி ஏற்படுத்தும். முந்தின நாள் எஸ்வி சேகரை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தலாம், அதே தப்பு தான். அவருக்கு சில இதெல்லாம் மன்றங்கள் எல்லாம் சொல்லி மரியாதை செய்யப்படுகிறது. இல்லை, அதில் ஒரு விஷயம் என்னன்னா, எஸ்வி சேகர் நேரடியாக பிஜேபிக்கு எதிராகலாம் பேசுகிறாரு. அது நம்ம வெளிப்படையாக ஏற்றுக்கலாம். அது ஒரு பார்த்தீங்கன்னா இந்தி திணிப்புக்கு எதிராகலாம் பேசுகிறாரு, தேவையில்லை இந்தின்னு பேசுகிறாரு. நம்ம அந்த வகையில் வந்து எஸ்வி சேகர் இது மாதிரி நேரத்தில் ஒரு 2 ஸ்டண்ட்டாவது அடிக்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அது மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. இல்லை, அவருக்கு பிரச்சனை பாஜகவா அண்ணாமலையாங்கிற ஒரு லைன் இருக்கு இல்லையா? நீங்கள் அங்கே அவருக்கு பிரச்சனை அண்ணாமலை தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் ஆனால் இப்போ உட்காந்து நீங்கள் வந்து இந்தியை திணிக்கக்கூடாது, தமிழ் இருக்கணும் இங்கிலீஷ் இருக்கணும்னு பேசக்கூடிய ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஸ்டாண்டை நம்ம என்டோர்ஸ் பண்ணிக்குவோம், நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். நம்மளை மட்டும் தான் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அவங்க தமிழில் நாடகம் போட்டிருக்காங்க, இத்தனை இதுலையும் செஞ்சுருக்காங்கிற இடத்துல இருந்தும் அந்த உணர்வு இருக்குது. வேணா கற்றுக்குற ஒரு காலத்தில் அவரும் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டு அவரை போட்டு இருந்தவங்க எல்லாம் மீம் போட்டாங்க தான். நான் உலகமெல்லாம் சுற்றி வரேன், என் வீட்டு கூர்காட்டை ஹிந்தியில் பேச முடியலன்னு போட்டதுக்கு ஹிந்தியே தெரியாமல் நீ உலகமெல்லாம் சுற்றுற, ஹிந்தி தெரிஞ்சு அவர் கூர்காவா இருக்காருன்னு போட்டு அடிச்சாங்க. ஆமாம், அதுல இருந்து இப்படி ஒரு லாங் டிராவல் வந்திருக்காருல்ல, அவருக்கு சில படிப்பினைகள் வந்திருக்கு. ஸோ நான் என்ன கேட்குறேன், பாண்டே மாதிரியான ஆட்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது. பாண்டே எல்லாம் உண்மையிலேயே வந்து ஒரு விஷயம் தான். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம காந்து பேசினது தான் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஃபயர் பிராண்ட் தான் இது. அவர் காந்து தான். பாண்டேவே கொஞ்சம் குத்தலாம் ஒன்று சொன்னாரு. அவர் பேசுறதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஏற்றுக்கலங்கிறத விடுங்க, நீங்கள் அவர் இன்டர்வியூனா நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் மாட்டி தான் கேட்கணும், இல்லாமல் கேட்டிங்கன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு. அது ஒரு அவமதிப்பு தான், அது ஒரு கலவக்கியல் கமெண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். விஜயை பற்றி காந்து பேசுனதெல்லாம் பயங்கரமான வைரல் ஆயிடுச்சு. அது அப்படி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பல இடங்களில் அவர் நேற்று அடித்தது தர்மேந்திர பிரதான் பேர் சொல்ல, பட் அந்த அமைச்சருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா 65 இங்கே என்ன நடந்துச்சுங்கிறத நான் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து பார்த்துருக்கேன். இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த உணர்வுகளை நாங்கள் ப்ராப்பராக கடத்தலையும் நினச்சோம். இன்னைக்கு நீங்கள் அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், வி தேங்க்யூ அப்படின்னுட்டு. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம், தமிழ்நாடு என்ன பண்ணுங்கிறத நீங்கள் கட்டாயம் பார்ப்பீங்க. நான் எதுக்கு யார 3வது மொழி படிக்கணும், மொழியில் என்ன இருக்குன்னுட்டு போட்டு அடித்து துவைச்சிட்டு ஒரு உதாரணம் சொன்னார். நான் என்னுடைய 40வது வயசில் ஆப்பிரிக்காவில் ஒரு கண்ட்ரிக்கு போகிறேன். அங்கே இங்கிலீஷே கிடையாது. போய் இறங்கன்னா அவங்கக்கிட்ட இது என்ன வார்த்தை, ஸ்பானிஷ் தான் பேசுகிறாங்க. அது என்னன்னே நமக்கு தெரியல, இங்கிலீஷில் அவங்களுக்கு தெரியல.
அங்கே நாங்கள் ஒரு வாரம் தாங்கணும், 3வது நாள் ஒரு 8-10 வார்த்தையை கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க கிட்டே மிஸ்டர், மிஸ், தேங்க்யூ, விட்டு டீ இல்லாமல் காஃபி, சாரி பால் இல்லாமல் காஃபி, இல்லை வர காஃபி பால் போட்டு காஃபி, இதுக்கெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லி காட்டுறாரு. இப்போ நான் 40வது வயசில் ஸ்பானிஷ் அந்த நாட்டுக்கு போவேன்னு அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஏன் ஸ்கூலில் சொல்லி தரல நான் கேட்க முடியுமா? வேணும்னா உனக்கு பிழைக்கணும்னா டீ வேணும்னா வார்த்தையை கற்றுப்பேன், முடிஞ்சு போச்சு. இதை விட்டுவிட்டு இதை படி அதை படி நீங்கள் யார், நீங்கள் எங்கள் வீட்டு காசு எடுத்துக்கிட்டு யார் அப்பம் மூட்டு காசுன்னு போட்டு அவரா அடித்து தாளித்து துவைச்சிட்டாப்புல. அதுதான் நேற்றுக்கு ஆக்சுவலாக அந்த க்ரௌடை வந்து ஒரு வைவுக்கு கொண்டு போனது அப்படிங்கிறது உண்மைதான். ஆக்சுவலி எப்பவுமே வந்து அவர் வந்து யூடியூப் சூப்பர் ஸ்டார் ஆச்சே காந்து. அவர் வந்து உண்மையிலேயே வந்து அவர் சில கருத்துக்களை வந்து அவர் ரொம்ப அவர் கொச்சையான லாங்குவேஜில் சொல்கிறாருன்னு சில பேர் சொல்கிறாங்க. தடாலடியாக ஒரு சில கேள்விகளை கேட்கக்கூடிய நபர்களும் இந்த சமூகத்தில் தேவைதான். அப்படி ஒரு இது மாதிரி எதிர்கட்சிகளை நோக்கி, பாஜகவை நோக்கி, ஆர்எஸ்எஸ் நோக்கி இது மாதிரியான கேள்விகளை அவர் முன்வைக்கும் போது தான் சில விஷயங்கள் வந்து எடுபடும். இல்லை, அவர் இன்னொரு விஷயம் கூட வச்சாரு, தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் இல்லைங்கிறது திமுகவுக்கே சரியானதாக போகாது, அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இதுவும் ப்ராப்பராக ரொம்ப ஃபோக்கஸ்டாக போகுங்கிறத அவர் திரும்ப திரும்ப இன்னைக்கு பதிவு பண்ணுறாரு. அது எதிர்கட்சிகளுக்கான அந்த டோன் வேற, பாண்டே பேசின டோன் வேற. பாண்டே பேசுனது 26ல் இவங்களை ஜெயிக்கணும்னா ஒன்று இந்த கூட்டணியை உடைக்கணும், இல்லை நீங்களாம் ஒன்றாகணுங்கிறது பாண்டே கொடுத்த நியூஸு. எதிர்கட்சிகள் இருந்தால் தான் கவர்னன்ஸ் ப்ராப்பராக இருக்கும். நீ ஆக்சுவலாக இந்த ஷேடோ சிஎம், சூப்பர் சிஎம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே, அந்த நிழல் அரசாங்கமாக நீங்கள் அடுத்து உங்களுடைய பாலிசிஸ்லேருந்து எல்லாம் எப்படி போகணுங்கிறத கைட் பண்ண இடத்துல வர வேண்டியது உங்கள் ரோல் அப்படிங்கிறத அப்போசிஷனுக்கான ஜனநாயக கடமையாக காந்தராஜ் பேசினதுங்கிறது வேற எக்ஸ்டென்ட்டு. அந்த 2 எக்ஸ்டென்ட் தான் நேற்றுக்கு பார்க்கணும். காந்தராஜ் எல்லாம் யாரையும் விட்டு வைக்காம தான் ரோஸ்ட் பண்ணார். இது வந்து அவருடைய இதில் இருந்தது தனித்துவமாக. ஸோ இது அடுத்தடுத்து ஏன்னா மாசுவை பொறுத்த வரைக்கும் மாசுவும் சரி, அவர் சேகர்பாபும் சரி, அவங்களாம் வருஷ கணக்கில் நடத்துவாங்க நிகழ்ச்சிகள். அதுதான் இப்போ கலைஞருடைய நூற்றாண்டு எப்படி ஒரு வருஷம் நடத்துனாங்களோ, இது கிட்டத்தட்ட அடுத்த அக்டோபர் வரைக்கும் இருக்குது போல இருக்குது. 6 மாதம் பிறந்தநாள் நிகழ்ச்சிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த கட்டங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிறாங்க, இது இன்புட்ஸாக எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த 4 ஆண்டு ஆட்சி குறித்து நீங்கள் இவ்வளோ நாள் அவருடைய ட்ராக் ரெக்கார்டு, அவர் முதல் தேர்தலில் இன்றைய முதலமைச்சர் தோல்வி அடைந்ததுலேருந்து அதுக்கு பிறகு இணைச்சி வந்தது, மேயர் ஆனது, இவ்வளவு உள்ளாட்சித்துறை அமைச்சர், இதெல்லாம் கூட நீங்கள் பழைய கதை. முதலமைச்சராக இந்த 4 ஆண்டுகளை நீங்கள் டச்சே பண்ணாமல் அப்புறம் எப்படி நீங்கள் பேசுவீங்க அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? அப்போ உங்களுக்கு அது ஒவ்வொல்லையோ, இவங்க ஆட்சியில் இருக்கிறதே உங்களுக்கு ஒவ்வொல்லையோங்கிற ஒரு டோன் தான் வருது. நேற்றைக்கு அதையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மேபி மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு அண்ணாவை வேணால் கோட் பண்ணலாம், பண்ணிட்டு போட்டோம். பட் இதுக்கு இஷ்யூ பேசிஸில் உங்களுக்கு எந்த பக்கம் அவங்க நிற்கிறாங்கிறது இருக்கு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இனிமேல் கூப்பிட மாட்டாருன்னு நினைக்கிறேன் மாசம். நான் அப்படிதான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஹிந்தி டிபேட்டை 3வது லாங்குவேஜ் டிபேட் தர்மேந்திர பிரதான் காசி தமிழுக்கு முன்னாடி பேசுனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இந்த காசை நீங்கள் முடியாதுன்னு எப்படி சொல்லுவீங்கிற வார்த்தை பாண்டே என்கிற சாணக்கியாவினுடைய ஃபவுண்டராக இருக்கக்கூடிய அவருடைய ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய அவர் மூத்தவர்கிட்ட இருந்து வரல. தமிழ்நாடு மக்களுக்கான குரலா அது நீங்க வைக்கல. தமிழ்நாட்டு எம்பிக்கள் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமானதும் ஒரிசா எம்பி பேசுறாங்க, வெஸ்ட் பெங்கால் எம்பி பேசுறாங்க. மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் வந்து நமக்காக ஆதரவா பேசும்போது தமிழ்நாட்டிலே உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு பாண்டே வன்மமாக ஒரு பார்ப்பன மனநிலையிலிருந்து அவர் பேசுறாரு. அவரை கூப்பிட்டு நீங்க மேடை ஏற்றுறது அப்படிங்கிறது உண்மையிலே தவறானது. மேற்கு வங்க எம்பி கல்யாண் பானர்ஜி சொல்றாரு, அவர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா ராஜினாமா பண்ணணும். திமுகவை தமிழ்நாட்டு மக்களை நீங்க இப்படி இழிவுபடுத்தினதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு ஒரு வெஸ்ட் பெங்கால் எம்பிக்கு அந்த உணர்வு இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க பட்ஜெட்ல அலாட் பண்ண ஒண்ணா கட் பண்ணி வேற ஸ்டேட்டுக்கு எப்படி கொடுக்க முடியுங்கிறத கேள்வியை மட்டும் நீங்க கேட்டிருந்தா ஏத்துக்கிறாங்க. இல்ல மும்மொழி படிக்கணும், அது படிச்சா நல்லதுங்கிற இதை வச்சுக்கிட்டு அதுக்காக கொடுக்க முடியாதுன்னு பிளாக்மெயில் பண்ண முடியாதுங்கிற வார்த்தை வரல அப்படின்னா நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்க? நேற்றுக்கு முந்தானது ஒரிசா எம்பி ஒரு லேடி அவங்க பேசினாங்க, அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க வந்து நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னீங்க, அங்கே பூரி ஜெகநாதருடைய கருவறை இருக்கக்கூடிய சாவி வந்து தமிழர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, தமிழர்கள் பின்வாசல் வழியாக எடுத்து தமிழர்கள் திருடிட்டு போயிட்டாங்கன்னு முதல் கூட நீங்கள் சொன்னீங்க. நாங்கள் வந்தோன்னா 5 நாளில் சாவி வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் வந்து 6 மாதம் ஆச்சு, இன்னும் சாவியே வரல. அப்போ நீங்கள் ஒன்றும் தமிழர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. தமிழர்கள் மேல் மிகப்பெரிய உணர்வோடு ஒரிசா எம்பி பேசுகிறாங்க. ஆனால் இவர் பாண்டே வந்து தமிழனுக்கு எதிராக, இந்திக்கு ஆதரவாக, சமஸ்கிருதத்துக்கு ஆதரவாக, கருவறையில் தமிழ் ஒலிக்கணும் அப்படின்னா எதிராக நிற்கிறாங்க. கருவறையில் தமிழன் போய் சாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எதிர்க்கிறாங்க. பூசாரியாக தமிழர்கள் வரணும்னா எதிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய எல்லா கொள்கை திட்டத்துக்கும் நேர் எதிரான இருக்கக்கூடிய பாண்டேவை திமுக மேடையில் ஏற்றலாமா? அதான் கேள்வியே. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.
திரும்பவும் வந்து இவரை ஏத்துறாங்களா ஏத்தலையா அப்படின்னு பார்ப்போம். அவர் இன்னும் மெருகேற்று பேசி இருந்திருக்கலாம் சில விஷயங்களை தொடாமலே அப்படிங்கிறது தான். பார்ப்போம் எப்படி போகுது.